கேஸில் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்ம ஒரு அண்டர் 1Kல வந்து ஒரு வயர்லெஸ் மைக் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தோம். பட் நம்ம பிளான் பண்ண மைக் வேறு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்காக ஒரு அண்டர் 1Kல ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பிகினர் யூஸ்க்காக வாங்கிக்கோங்க. நானும் பிகினிங் யூஸ்க்காக தான் வாங்குறேன். அதனால் ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்காகனு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த மைக் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ கீழே எனக்கு லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஸோ வளவலன்னு பேசாமல் டேட்டா வந்து பார்த்து அன்பஸ் போயிடலாமா. டிஜிடெக் அப்படிங்கிற பிராண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய மைக் இது தான். DWM001 ப்ரோங்கிற மாடல் நம்பர் இருக்கக்கூடிய இந்த மைக் தான். உள்ள என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. பாட்ஸ் ஃப்ரண்ட் சைடில் பிராண்டோட நேம் ப்ரோ சீரியஸ் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அண்ட் ரிசீவர், அப்புறம் 2.4 ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் நிற்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சைடில் மைக்கோட ஃபோட்டோஸ் பின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை ஆல்ரெடி படிச்சுக்கோங்க. நான் வீடியோ தெளிவாக வந்து வாய்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வச்சு கேட்டுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே ஸ்வீட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ பாட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் பின்னோட கொடுத்துருக்காங்க மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு பி டைப்புக்கு அவைலபிளாக இல்லை. லைட்னிங் கேபிளும் லைட்னிங் அந்த பின்னும் இந்த சி டைப் பின்னு தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். சப்போஸ் பி டைப் வச்சுக்கிறவங்க சப்போஸ் அது அடிஷனலாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் வந்து சார்ஜிங் போர்ட், பின்னாடி ஒரு கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு இண்டிகேஷன் லைட்டுமா லைட்டாக குட்டியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம், வர வச்சுருவோம். ஸோ பாட்ஸ்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்சத்துக்கு வீசினோம்னா ஒரு பை மாதிரி இருக்குது. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ஜிங் கேபிள் இது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் ரிசீவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு ட்ராவலுக்காக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே ட்ராவல் பண்ணுறது இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பிராண்டான ஒன்று வாங்கும்போது இப்படி தான் இருக்கும், கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ்ஃபுல் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூஸ்ஃபுல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. எங்கே ஆன் ஆஃப் என்னென்ன இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு தேவையில்லை, நானே சொல்லிடுவேன் என்ன எதுங்கிறது எல்லாமே. சாதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தூக்கி ஓரமாக வச்சுருவோமா. ஸோ ஓரமாக தூக்கி வச்சுட்டு அடுத்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஏற்றிட்டு அதுக்கான இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் நீங்கள் ஏற்றுறீங்கன்னா ஓப்பன் கேமரான்னு நினைக்கிறேன் அந்த ஆப்போட பேர். ஸோ அதில் எப்படி மைக் கனெக்ட் பண்ணுறதுலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து நமக்கு தேவையில்லை அந்த தூக்கி போட்டு. ஸோ பொட்டிக்கில் வேறு என்ன வந்து பொட்டிக்கில் ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டியில் என்ன கொடுத்து வச்சுருப்பானுங்க, சார்ஜிங் கேபிள் தான் கொடுப்பானுங்க. வேறு என்ன கொடுப்பானுங்க, பொட்டிக்கில் வேறு எதுவும் கிடையாது, தூக்கி ஓரமாக போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஏ டு டைப் சி வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ டைப் சார்ஜ் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு சார்ஜ் போட்டு வச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் டைப் சி சார்ஜிங் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுங்களா சொல்லலை. பட் போட்டிங்க அப்படின்னா 4 மணி நேரம் நிற்குங்கிற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அது உண்மையானு தெரியல. ஸோ இது சார்ஜ் எப்படி ஏறுதுன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் இது பார்த்தீங்கன்னா அது சார்ஜ் போட்டால் இப்படி காட்டும், சார்ஜ் ஏறிச்சுன்னா பச்சை கலர் லைட் காட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன எதுன்னு தெரியல. ஸோ அதை பார்க்கணுதுக்கப்புறம் ஸோ பார்ப்போமா. 3 hours later. ஓகே, ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. ஓகே கேஸ், மாடிக்கு வந்துட்டு கீழே ரெக்கார்டு பண்ணுறதா நம்ம பிளானாக இருந்துச்சு. பட் மாடியில் கொஞ்சம் காற்று ஹெவி அடிக்கிற மாதிரி இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது கரெக்டான பிளேஸ்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன இவ்வளோ காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு படிக்க மாட்டேங்குது. ஓகே, ஒன்று தெரிகிறது, ஒன்று தெரியும். உங்களுக்கு வந்து சந்தோஷம். கொஞ்சம் பிராண்டடான ட்ரைபாட் வாங்கினால கொஞ்சம் கிரிப்பாக நின்றுக்கிட்டு இருக்கு. கல் மேலே சும்மா தான் நிற்க வச்சிருக்கேன், ஒன்றுமே பண்ணல. அதுக்கு உழுதுறாதே ஒன்று நம்பி தான் இருக்கேன் நான். இப்போ மைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது, பவர் ஆன் பட்டன் இருக்குது. இதை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா தெரியுதா ப்ளூ ரெட்டு லைட் எரிய நம்ம ப்ளூடூத்தில் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க. அந்த மாதிரி டைப் தான் மைக்கை கொடுத்துருக்காங்க. பழைய ப்ளூடூத் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மைக்கை வந்து இதில் மாட்டிக்கலாம். ஓகே, மைக்கை மாட்டிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குது. நீங்கள் மொபைலில் தான் கேட்டுக்கிட்டீங்க, மொபைல் மைக்கை தான் கேட்டுக்கிட்டீங்க. ஏன்னா ரிசீவர் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் ஏமாத்தில் ரிசீவர் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ ரிசீவர் வந்து மாற்றலாம். இப்போ காற்று சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கும். போடுறேன், ரிசீவர் போடல, காற்றடிக்கிட்டு வருங்க. ஓகே, இப்போ ரிசீவர் போட்டுருவோம், போட்டு பார்ப்போம். ஓடிஜி வேறு ஆன் பண்ணிட்டுறான்னு தெரியலையே. ஓகே, ரிசீவர் போட்டேன். ஸோ கரண்ட் ஆகிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் அங்கே ப்ளூ ரெட் எரிஞ்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது டேரெக்டாக ரெட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். ரெட்டாக எரியுது. ஸோ கரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக் வாய்ஸ் தாங்க. என் மைக் வாய்ஸ் கண்டிப்பாக கேவலமாக இருக்குது, எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, காற்றடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அட்ரா ஓகே, இப்போ காற்றடிக்கிற பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் எந்த கிளியராக இருக்குன்னு சத்தியத்தில் காற்று இந்த பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் காசை நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படியே காற்று மைக்கில் பட்டு தான் போகும். நான் பேசுறது கேட்குது என்னன்னு தெரியல. 700 ரூபாய்க்கு இந்த மைக்கு எவ்வளோ ஒருத்துன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருங்க. ஒருத்தங்க கேமராமேன் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வச்சுட்டு பேசிட்டு இருந்துருக்கலாம். ஓகே, திருப்புறேன் இப்படி பிடிச்சிக்கலாம். ஆமாம், நானே பேக் கேமரா யூஸ் பண்ணலாம் கேஸ். இப்படி வணக்கம் மாப்பிள்ள தேனியில் இருந்து சரி அவர் டைலாக் நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன். ஓகே சரி, வணக்கம் மாப்பிள்ள கோயம்புத்தூர்ல இருந்து வாய்ஸ் கேட்கும் நம்புறேன். ஸோ இந்த அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் டெஸ்டிங்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சத்தியமாக தெரியல. நான் வேணா ஒரு இடத்துல மைக்கு ஃபோனை வச்சுட்டு வராமல், ஏன் எனக்கு ஃபோனை வச்சுட்டு வரக்கு பயமா இருக்குன்னு திடீர்னு காற்று வச்சுட்டு கீழே பக்கத்தில் இருந்தால் கூட மேக்ஸிமம் பிடிக்க சான்ஸ் இருக்கு. தூரமாக வச்சுட்டு வரக்கு பயமா இருக்கு. ஸோ நான் தெரியலனா கூட தெரியலையே, வெயில் வேறு அடிக்குதே. இப்போ இங்கே பாருங்க, மாடியில் ஏறி வரும்போது மழை பெஞ்சிருச்சு, லைட்டாக மழை விழுந்துட்டு இருந்துச்சு.
சரி மழையிலே வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா இப்போ வெயில் கொளுத்திட்டு இருக்கு. என்னதான் கான்செப்ட்னு தெரியல எனக்கு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை பிடிச்சி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். தொண்டை தண்ணி மற்ற கத்திக்கிட்டு கிடந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி பிடிச்சி பேசிட்டு இருக்கேன், கேமரா அந்த பக்கம் பார்த்து வச்சிட்டேன். ஸோ பேக் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரண்ட்ல ரெக்கார்ட் அதெல்லாம் தெரியல. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு பேக்கில் பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். ஐயோ இப்படி தாங்க சோலோ கிரியேட்டரோட லைஃப் இருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்து பண்ணணும். சில விஷயங்கள் மிஸ்டேக் ஆகும், திருப்பி ரீடேக் போகணும். ஃபர்ஸ்ட் பேசுகிற மாதிரி திரும்பி பேச முடியாது. ஓகே விடுங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு மேலே போய் விளாக் பண்ணுவோமா என்ன? ஸோ கண்டிப்பாக இவங்க கொடுத்துக்கிற வரைக்கும் இந்த தூரத்தில் வாய்ஸ் கேட்கணும். ஸோ இன்னும் கூட நான் வந்து பின்னாடி போகிறேன், வாய்ஸ் கேட்கும். நம்பர் எவ்வளோ பாருங்க, பார்க்குறான் இந்த பைத்தியக்காரன் என்றான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். ஓகே இவ்வளோ தூரம் போயிருக்கு, இன்னும் கனெக்ஷன் இதுலேருந்து கட் ஆகலை. ஏன்னா இதில் கனெக்ஷன் லைட் காட்டும். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ இங்கேயும் கனெக்ஷன் கட் ஆகலை. கேமரா தூக்கி வச்சுட்டு போனால் கேமராட்டே நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறதுக்கான கட்டத்துக்கு வந்துருச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு, எப்படி கனெக்ட் பண்ணுறது மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன் வாய்ஸ் ஓவரில். தென் விட்னஸ் மட்டும் இல்லை கிடையாது, அதனால விட்னஸ் கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஹெவிக்கு உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக ஹெவியாக கேட்கும், அதனால கண்டிப்பாக விட்னஸ் பேச தெரியாது. என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஒர்த்தா இல்லைங்கிறத கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மைக் ஒர்த்தா இல்லை என்ன இதுங்க எல்லாமே. என்னோட சைடில் இருக்கிற ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க. எவ்வளோ தூரம் போய் பேசணும்னு சொல்லிட்டு 700 பைக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீக்வன்சி ரேடியஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ரேஞ்ச் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர ஒரு விஷயம் தான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு, இது ரிசீவரு, அப்புறம் வந்து பவுச் வர கொடுத்துருக்கணும். பவுச் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. தென் பேக்கேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஸோ அந்த பாக்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, பவுச் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ரிசீவர் இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கேன், அவ்வளோ ஹெவி காத்துல பேசும்போது என் வாய்ஸ் வந்து ஹார்டாக வந்து நல்லா கிளியராக கேட்குது. என்ன ஒரு விஷயம், இந்த மைக்கில் இந்த ஒரு கொஞ்சம் ஹார்டாக கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு என் வாய்ஸ் அப்படி தான் கேட்கு எல்லா மைக்லையுமே, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மற்றவங்க பேச வச்சு பார்த்தா தான் தெரியும். பட் நமக்கு நம்ம சோலோ கிரியேட்டர்லாம் விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு இது ஒர்த் இல்லைன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன எதுங்கிறது எல்லாமே. என்ன பொறுத்தளவுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஓகேப்பா எல்லாமே பக்காவாக இருக்குது, 700க்கு பக்கா ஒர்க்காக இருக்குது. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தாராளமாக வாங்க வயர்லெஸ் மைக்குக்கா. இது 700 செலவு பண்ணலாம். இதை விட இன்னொரு மைக் கம்மியாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு K9, சரி K9 சொல்லலை, ஒரு சைனீஸ் பிராண்டில் K9 ஏதோ மாடல் நேம்னு நினைக்கிறேன், அது வாங்கலாம். ஒரு 500 450 சம்திங் ஏதோ வருது. அதை விட இது கம்பேர் பண்ணுறப்ப இது பிராண்டும் கூட. சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் எல்லாமே பண்ணிட்டு போங்க. பிடிக்கலனாலும் டிஸ்லைக் கொடுத்துட்டு என்ன பிடிக்கல சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு ஓகே தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதை மட்டும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த இப்போ வரைக்கும் வெயில் வேற அடிக்குது. பாய் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து 7 ரூபாய்க்கு இதுக்கு மேலே உன் வாய்ஸையும் வந்து கியூட்டாக அழகாக மாற்றி கொடுக்கணும்னா அவன் போடா அப்படின்றமா ஏதாவது சொல்லி விட்டுருவான்.